வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 மேக்ஸில் சாப்டர் 3 அல்ஜிப்ராவில் எக்ஸசைஸ் 3.2ல் இருக்க சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 8th கொஷின். ஸோ அப்ஜெக்டிவ் டைப் கொஷினில் 8th ஒன் பார்க்கலாம். த அடிஷன் ஆஃப் 3m மைனஸ் 5mn 8mn அண்ட் மைனஸ் 4mn இஸ் அப்படின்னு கேட்குறாங்களா. 3mn ப்ளஸ் மைனஸ் ஆஃப் 5mn அடிஷன் தான் கேட்டிருக்காங்க. அப்போ எல்லாமே என்ன பண்ணணும், 8mn ப்ளஸ் மைனஸ் 4mn எல்லாமே ஆட் பண்ணுங்களா. அப்போது இங்கே பாருங்கள் என்ன இருக்குது, 3mn அப்படியே வரும். ஸோ ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்குது, ப்ளஸ் ப்ராக்கெட் மைனஸ் ப்ளஸ் மைனஸ்னால் என்னது மைனஸுங்களா மல்டிப்ளிகேஷனில். அப்போ மைனஸ் 5mn ப்ளஸ் 8mn அப்படியே வரும். இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது ப்ராக்கெட் இருக்குது மைனஸ் இருக்குது. ஸோ ப்ராக்கெட் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் பார்த்தவங்களா. அப்போ ப்ளஸ் மைனஸ்னால் என்ன ஆகிடும், மைனஸ்னு மாறிடும். அப்போ மைனஸ் 4mn எல்லாத்துலேயுமே வேரியபிள் என்னவா இருக்குது, mn இருக்குங்களா. அப்போ என்ன பண்ணுவோம், mn காமனாக வெளியே எடுத்துகிட்டு உள்ள நம்பர்ஸ் மட்டும் எழுதுவாங்களா. ஃபஸ்ட் டேர்மில் 3 இருக்குது, அடுத்து மைனஸ் 5 இருக்குது, அடுத்து ப்ளஸ் 8 இருக்குது, மைனஸ் 4 இருக்குங்களா. இப்போ இதை சால்வ் பண்ண போகிறோம். அப்போ 3 மைனஸ் 5 அப்படின்னு இருக்குது. அப்போது ப்ளஸ் 3 மைனஸ் 5 ப்ளஸ் மைனஸ்னு என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். 5ல் 3 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். இங்கே பெரிய நம்பர் என்ன, 5க்கு மைனஸ் இருக்கனால அப்போ மைனஸ் 2ன்னு கிடைக்குது. ஸோ அடுத்து 8 மைனஸ் 4 போடுறோம். அப்போ 8லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணிட்டு என்ன கிடைக்கும், ப்ளஸ் 4 கிடைக்குங்களா. ஸோ இந்த வேரியபிள் mn அப்படியே வருது. அப்போ மைனஸ் 2 ப்ளஸ் 4 இருக்குது. அப்போ மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு என்ன பண்ணும், மைனஸ் பண்ணுங்களா. அப்போ 4ல் 2 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2 வரும். அப்போ 2mn. அப்போ ஆப்ஷன் 3 2mn தான் கரெக்டு. இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, ஆப்ஷன் 3 2mn தான் கிடைக்குது. அடுத்தது what we subtract, when we subtract a from minus a we get. ஸோ என்ன சொல்கிறாங்க, மைனஸ் ஏலேருந்து ஏவை ஃப்ரம் அப்படின்னா அதுதான் ஃபஸ்ட்டு வரணும்னு சொன்னோமா. இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ மைனஸ் ஏ சப்ராக்ஷனுங்கனால மைனஸ், இங்கே ஒரு ஏங்களா, இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ மைனஸ் ஏ மைனஸ் உள்ள போச்சுன்னா மைனஸுங்களா. அப்போ மைனஸ் ஏன்னு இருக்குது. வேரியபிள் எப்படி இருக்குது, சேமாக இருக்குது, லைக் டேர்ம்ஸுங்களா. வேரியபிள் சேமாக அந்த லைக் டேர்ம் அப்படின்னு பார்த்தோங்களா. இங்கே முன்னாடி எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ என்ன பண்ணுவோம், ரெண்டுக்கும் காமனாக வேரியபிள் வெளியே எடுத்துருவோம், உள்ள நம்பர்ஸ் மட்டும் எழுதுவாங்களா. அப்போ மைனஸ் 1 வரும். மைனஸ் அப்படின்னா ப்ளஸ் பண்ணும். அப்போ 1 + 1 என்னது 2. அப்போ பெரிய நம்பர் சைன் போட்டுப்போங்களா. அப்போ மைனஸ் 2a. அப்போ 9th கொஷினுக்கு மைனஸ் 2a தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 10th ஒன், இன் அன் எக்ஸ்பிரஷன் வி கேன் ஆட் ஆர் சப்ராக்ட் ஒன்லி. ஸோ நம்ம எக்ஸ்பிரஷனாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணணும். என்ன பார்த்தோம், நமக்கு வேரியபிள் சேமாக இருக்கணும், லைக் டேர்ம்ஸாக இருக்கணும். லைக் டேர்ம்ஸாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், ஆட் அல்லது சப்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோங்களா. வேரியபிள் அப்படின்னா ஸ்மால் a to z. இந்த வேரியபிள் ஏ எங்கெங்கெல்லாம் வருதோ அதை தான் நம்ம ஆட் பண்ண முடியும். இசட் எங்கெங்கெல்லாம் வருதோ அதை ஆட் பண்ண முடியும். பி இந்த மாதிரி ஏலேருந்து இசட் வரைக்கும் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இதுதான் நம்ம வேரியபிள்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். எப்படி இருக்கணும், வேரியபிள் சேமாக இருந்தால் தான் அதை லைக் டேர்ம்னு சொல்லுவோம். லைக் டேர்ம்ஸ் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ண முடியும். அப்போது இது ஃபஸ்ட்டு ஒன் என்னது அப்படின்னா, என்னென்ன எக்ஸ்பிரஷன், ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை ஆட் பண்ணணும் சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கணும், லைக் டேர்ம்ஸ் இருந்தால் தான் ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ண முடியும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், ப்ளஸ் போட்டு அப்படியே எழுதுவோம், மைனஸ் போட்டு அப்படியே எழுதிடுவோம். வேரியபிள் சேமாக இருந்தால் என்ன பண்ண முடியாது, ஆட் பண்ண முடியாது. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.